இலக்கிய வெளியே வாடி, இலக்கிய வெளியே வாடி. என்னம்மா பொம்மை எரிக்கிறத பார்க்க வந்தேடா? அதெல்லாம் பேஷா திருஷ்டி கழிஞ்சிரும். இப்ப பாருங்க. இலக்கியா வெளியே வாடி. இலக்கியா என்னடி தான பாட்டி விசில் அடிச்சத வெளிய வரணும்னு அவளுக்கு சொல்லிருக்கேன். டேய் போய்ட்டே. சீக்கிரம் சீக்கிரம். கொளுத்தாதீங்க கொளுத்தாதீங்க. என்ன ஓய், பொம்மையில இருந்து பொண்ணு வருது. ஆமா ஓய். இலக்கியா பாத்து எரியுது. இலக்கியா தாங்கடி. ஐயோ பாட்டி சீக்கிரமா போ பாட்டி. மம்மி, அந்த வசு நம்ம கண்ணு முன்னாடியே நம்மளை ஏமாத்தி அந்த மீனாட்சியை விளக்கு போட வச்சுட்டா மம்மி. ஒவ்வொரு தடவை விளக்கு போடுறப்பவும் ஏதாச்சும் ஒரு குழப்பம் பண்ணிக்கிட்டே இருந்தா. 2 வாட்டி ஏதோ பண்ணி கெடுத்துட்டா. இந்த தடவை திட்டம் போட்டு பாம்ப வீட்டுக்குள்ள விட்டு குழப்பம் பண்ணிட்டா. ஆமாண்டி, அந்த குழப்பம்லாம் பண்ணதுல அந்த காந்தி மதிக்கும் பங்கு இருக்கு. அந்த இலக்கியா விளக்கு போடணுங்கிறதுக்காக இல்லாத வேலையெல்லாம் பண்ணியிருக்க. யோசிச்சு பார்த்தா இந்த 3 நாளுமே நான் விளக்கு போடல மம்மி. அந்த மீனாட்சி தான் விளக்கு போட்டுப்பாளோன்னு எனக்கு தோணுது. எனக்கும் அப்படிதாண்டி தோணுது. ஆனா உன்னடி, நமக்கு யாரு விளக்கு போட்டாங்கிறது முக்கியம் இல்ல. இந்த விளக்கு போடுற ஏற்பாடே ஒரு நம்பிக்கைதான். நாம சொன்னதுக்காக அண்ணி இதை ஏற்பாடு பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். அவங்க மனசுல இந்த வீட்டு இளைய மருமகளா நீ தாண்டி இருக்க. அந்த ஒரு விஷயம்தான் மம்மி நமக்கு ஆறுதலான விஷயம். அது போதுண்டி. அண்ணியோட நம்பிக்கை ஒன்னத்தை வச்சு இந்த வீட்டுக்கு ஒன்னு மருமகளாக்கல நான் இந்திராணி இல்ல. வாங்க அர்ஜுன் சார். வாங்க சார், உட்காருங்க உட்காருங்க சார். என்ன அப்படி பாக்குறீங்களா மாறன்? நீங்க மீனாட்சியை என் வீட்டுக்கு கூட்டு வந்து விட்டீங்க. இப்ப நான் திரும்ப அவங்கள உங்க வீட்டுக்கு கூட்டு வந்து விட்டுருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். மீனாட்சி, சாருக்கு காஃபி எடுத்துட்டு வா. இதோ எடுத்துட்டு வரேன். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் நான் இங்க வந்தேன். தாராளமா சொல்லுங்க சார். என் தம்பி ஆனந்தும் உங்க தங்கச்சி மீனாட்சியும் மனசார விரும்புறாங்க. தெரியும் சார். அவங்க காதலுக்கு என்னுடைய மனப்பூர்வமான சம்மதம். உங்க அம்மாக்கு அவங்க கிட்ட பேசி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்தாங்க. சார் காஃபி. தேங்க்யூ. என் வீட்டில் வந்து நீங்க இதை சொன்னதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அர்ஜுன் சார். உங்க வீட்டில் என் தங்கச்சி வாழ்றதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நிறைய கசப்பான சம்பவங்கள் நடந்துருச்சு. அதை நான் மனசுல வச்சுக்கல. நீங்களும் உங்க மனசுல வச்சுக்காதீங்க. இல்ல மாறன், நல்லது நடந்துதான் ஆகணும். கூடிய சீக்கிரத்துல நல்ல செய்தியோட உங்களை வந்து நான் மீட் பண்றேன். சரிங்க அர்ஜுன் சார். நான் கிளம்புறேன். வரேன். அர்ஜுன் சார், உங்க அம்மாவோட சம்மதத்துக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம் சார். சின்ன வயசுல இருந்தே அவ ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றி கொடுத்துருக்கேன். ஆனா இப்ப வந்திருக்க அவளோட கல்யாண கனவை என்னால மட்டும் நிறைவேற்ற முடியாது. அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களோடதும் தான் சார். ஷுவர், அம்மா நிச்சயமா சம்மதிப்பாங்க. நான் சம்மதிக்க வைப்பேன். நான் கிளம்புறேன். சரிங்க சார். அண்ணா, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஆமாம்மா, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, மனசுக்கு நிறைவாவும் இருக்கு. ஆமா, அவங்க வீட்டுல நீ நல்லபடியா விளக்கேத்தினல? ஏத்துனா அர்ஜுன் சார் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. இனிமே எனக்கு வேற மாப்பிள்ளை பார்க்க உனக்கு அவசியம் இருக்காது. ஏய், என்ன கிண்டல் பண்றியா? ஆமா,
அர்ஜுன் சார் வீட்டுக்கு வரத என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. நானும் சொல்லலாம்னு தானே நினைச்சேன். ஆனா உன்கிட்ட தான் போனே இல்லையே, எப்படி சொல்றது? ஆமால. சரிம்மா, இன்னைக்கு நம்ம ஒரு புது ஃபோன் வாங்கணும், சரியா? சரி, நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. ஒரு வழியா என் கல்யாணத்துக்கு 2 அண்ணனுங்களும் சம்மதிச்சிட்டாங்க. ஆனந்தோட அம்மா மட்டும்தான் சம்மதிக்கணும். அர்ஜுன் மாமா நிச்சயமா அவங்க கிட்ட சம்மதம் வாங்கிடுவாரு. இப்ப முதல்ல அண்ணனுக்கு ஒரு ஃபோன் வாங்கணும். மீனாட்சியை வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு பூனை மாதிரி யாருக்கும் தெரியாம வரீங்களா? இதுல எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி பில்டப் வேற. இப்ப பாருங்க என் விளையாட்டை. அர்ஜுன் சார். கரெக்டா வந்துட்டாலே. வாங்க சார், மீனாட்சி பிக்கப் பண்ணணும். ஏய், இப்பதான் டிராப் பண்ணேன், திருப்பி போய் பிக்கப் பண்ணிட்டு வரணுமா? அர்ஜுன் சார், மீனாட்சிவா டிராப் பண்ணிட்டு வந்தீங்க? அர்ஜுன், சொந்த செலவுல சூனிய வச்சுக்கிட்டியடா. இப்ப என்னடா சொல்ல போற? அது நீ யார பிக்கப் பண்ணு சொன்ன? நீங்க யார டிராப் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னீங்க, அத முதல்ல சொல்லுங்க. அது வந்து சமாளிக்கிறாராமா. ஏய், நீ பாசா நான் பாசா? நான் கேட்டது முதல்ல பதில் சொல்லு ஃபர்ஸ்ட். ஓ அப்படியே அர்ஜுன் சார், இந்த கம்பெனி மீட்டிங்க்கு வர மீனாட்சி சுந்தரத்தை நம்ம பிக்கப் பண்றோம்னு சொல்லிருந்தோம் இல்லையா? அவரோட பேரை சுருக்கிதான் மீனாட்சின்னு சொன்னேன். சாரு வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க போல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நானும் அதே மீனாட்சி சுந்தரத்தை தான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் எதுக்கு சாரு தடுமாறணும்? நானா? இப்பெல்லாம் என்ன பார்த்தா உனக்கு தப்பு தப்பா தோணுது. முதல்ல போய் கண்ணை டெஸ்ட் பண்ணு, ஓகே? என் கண்ணு நல்லதா இருக்கு சார், வேணும்னா கிட்ட வந்து பாருங்க. ஐயோ, 2வது வாட்டியும் சூனிய வச்சுக்கிட்டியாடா உனக்கு? உன் கண் நல்லா தான் இருக்கு பசு. நல்லா இருக்குல்ல? அப்போ கிட்ட வந்து பார்க்க வேண்டியதானே? சரி, ஓகே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அர்ஜுன் சார், நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். எனக்கு சின்னதா ஒரு டவுட் இருக்கு அர்ஜுன் சார். என்ன டவுட்? எனக்கு என்னமோ ஆனந்த் மீனாட்சியை லவ் பண்றாரோன்னு தோணுது. இது இவளுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை போட்டு வாங்குறாளா? கேர்ஃபுல்லா அர்ஜுன். என்ன அர்ஜுன் சார் யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஏன் தம்பி அப்படிலாம் பண்ண மாட்டான். ஓஹோ, ஏன் பண்ண மாட்டாரு? அவனுக்கு இந்த லவ் கிவெல்லாம் அலர்ஜி வசு. ஆமா மாமா, உங்களுக்கு இருக்கிற அளவுக்கு அந்த விஷயத்துல அவருக்கு ஆர்வம் இல்லைங்கிறீங்களா? என்ன நீ நான் சொல்லாதெல்லாம் சொன்ன மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சொல்லிட்டேன்ல. எனக்கும் இந்த லவ் கிவெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் தம்பி இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். ஏய், நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான், தெரியுமா? உனக்கு தெரியாது. எந்த புண்ணியும் ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டான். ஓ ஆமா மாமா, உங்க தம்பி தங்க கம்பி தான். இப்ப நான் சொன்ன மேட்டரை ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஆனந்த், இங்க கொஞ்சம் வாங்கல. இங்க வாங்க ஆனந்த். என்னையா மேடம்? வாங்க, நீங்க தான் வாங்க. வாடா. ஏன் ஆனந்த், உங்களுக்கு நட்சத்திரா கூட நடக்க போற கல்யாணத்துல இன்ட்ரெஸ்டே இல்ல தானே? ஏய், எதுக்கு நீ தேவையில்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்க? வேணுங்கிறத மட்டும் கேளு. சரி சரி. நீங்க மீனாட்சியை தானே லவ் பண்றீங்க? என்ன நடக்குதுங்க? அண்ணி இந்த மாதிரி கேக்குறாங்க, அண்ணன் வேணாம் வேணான்னு சொல்றாரு. என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலையே. இது பாருங்க ஆனந்த், இது ஒரு பொண்ணோட மனசு சம்பந்தப்பட்ட மேட்டர். ஒரு பொண்ணு மனசுல வச்சுக்கிட்டு அதை மூடி மறைக்கிறவங்க எல்லாம் காதல் கிரிமினலாம். உங்க அண்ணன் இருக்காருன்னு யோசிக்காம பதில் சொல்லுங்க. உங்களுக்கு மீனாட்சி மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன். உங்களுக்கு மீனாட்சி மேல லவ் இருக்கா இல்லையா? சொல்டா, தைரியமா சொல்லு, சொல்டா. சொல்லுங்க ஆனந்த்.
எப்படி நடிக்கிறாரு பாருங்க. ஏய் சொல்டா, கேக்குறாங்கல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். ஆஹா, வசு சொன்னல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்போ உங்களுக்கு மீனாட்சி மேல காதல் இல்ல? இல்லை. அவன் தான் இல்லன்னு சொல்லிட்டானே, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க? டேய் போடா, டைம் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஹலோ. ஓஹோ, ஆனாலும் உங்க தம்பி மேல உங்களுக்கு ரொம்ப தான் நம்பிக்கை அர்ஜுன் சார். பின்ன இப்போ இந்த மாதிரி சொல்லிட்டு போறாரே, நாளைக்கே மீனாட்சி மேல லவ் கிவன்னு சொன்னா உங்களை என்ன பண்ணலாம்? இருந்தாலும் அர்ஜுன் சார், நீங்க எனக்கு அப்படி பண்ணிருக்க கூடாது. என்னதான் பண்ண நானு? ஏய் வசு, ஏய் வசு, ஏய் என்ன நடந்துச்சுன்னு இப்ப சொல்லு. போங்க அர்ஜுன் சார், எனக்கு வெக்கமா வருது. பார் வசு, என்ன பண்ணன்னு சொல்லிட்டு அப்புறம் வெக்கப்படு. அத சொன்னா நீங்களும் வெக்கப்படுவீங்க சார். என்ன பண்ணன்னு சொல்லு ஃபர்ஸ்ட். போங்க அர்ஜுன் சார். ஏய் இப்ப எதுக்கு நீ இவ்வளவு பில்டப் தர? மரியாதை சொல்லி தொலை வசு. நீங்க ஒண்ணுமே பண்ணல அர்ஜுன் சார், போதுமா? என்னது? நான் ஒண்ணுமே பண்ணலையா? இதுக்குதான் நீ இவ்வளவு பில்டப் கொடுத்தியா? ஆமா அர்ஜுன் சார். அண்ணா, வசு மேடம் என்னோட லவ்வை வச்சு உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க போல இருக்கே. சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அவளுக்கு நம்ம குடும்பத்து மேல அவ்வளவு அக்கறை, அதனால தான் இப்படிலாம் பண்றா. ஃபர்ஸ்ட் உன் லவ் மேட்ரை அம்மா கிட்ட சொல்லிட்டு அப்புறம் இவகிட்ட சொல்லலான்னு இருக்கேன். அண்ணா கரெக்ட்ண்ணா. சீக்கிரமா அம்மா கிட்ட எப்படியாவது பெர்மிஷன் வாங்குங்கண்ணா. சரி சரி. டேய் கொஞ்சம் நிதானமா இருக்கணும் என்ன? ஆனா ஒண்ணுமே தெரியாம இருந்துட்டு நீ ரொம்ப நல்லா பண்ணடா. வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. வா போலாம், வா. வாங்க மேடம். அண்ணா, எனக்கு சாம்சங் எம் சீரிஸ் மாடல்ல ஒரு ஃபோன் வேணும். ஒரு நிமிஷம் மேடம். மேடம், அந்த மாடல் இல்லையே மேடம். அந்த பிராண்ட்லயே லேட்டஸ்டா ஒரு மாடல் வந்திருக்கு. நீங்க வேணா அதை பாக்குறீங்களா? இல்லண்ணா, எனக்கு அந்த மாடல் தான் வேணும். சரி, நான் வேற கடையில பாத்துக்கிறேன். கொஞ்சம் இருங்க மேடம். நீங்க கேக்குற மாடல் இப்பெல்லாம் வர்றதில்ல. அந்த மாடல் செகண்ட் ஹேண்ட்ஸ் வேணா இருக்கு. செகண்ட் ஹேண்ட்ஸே புதுசு மாதிரி தான் இருக்கும். செகண்ட் ஹேண்ட்லாம் வேண்டாங்க, எனக்கு புது மொபைல் தான் வேணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதை பாருங்க மேடம், எல்லாம் புதுசாவே இருக்கு. நீங்க கேட்ட மாடல் தான் மேடம். நீங்க கையில வச்சிருக்க போன் நல்ல கண்டிஷன் தான். இதை வாங்கிக்கோங்க, நல்லா இருக்கும். ஹலோ, இது என் அண்ணனோட போன். இது காணாம போயிடுச்சுன்னு தான் என் அண்ணனுக்கு போனை நான் இங்க வாங்க வந்தேன். இந்த போன் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? இது என்ன மேடம் கேள்வியா இருக்கு? செல்போன் கடையில பழைய போன் வாங்குறதும் விற்கிறதும் சகஜம் தானே. இங்க பாருங்க, இது என் அண்ணன் போன். திருட்டு போயிடுச்சுன்னு என் அண்ணன் சொன்னாரு. இந்த போனை என் அண்ணன் கிட்ட இருந்து திருடிட்டு போய் என் அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு யாரோ எனக்கு போன் பண்ணிருக்காங்க. ஹலோ, திருட்டு போன் வாங்குறதும் விற்கிறதும் சட்டப்படி குற்றம்னு உங்களுக்கு தெரியாதா? சாரி மேடம், திருட்டு போன் எனக்கு தெரியாது. கொண்டு வந்து விற்கிறவங்க கிட்ட எப்படி மேடம் கேட்க முடியும்? இதை அப்படியே விட்டுருங்க. எப்படிங்க விட முடியும்? காணாம போன என் அண்ணன் போன் உங்ககிட்ட இருக்கு. இதை எப்படிங்க நான் விட முடியும்? சரி, உங்ககிட்ட இதை யார் வித்தா? தெரியல மேடம். 2 பொண்ணுங்க அவங்க போன் கொண்டு வந்து வித்தாங்க. அவங்க யாரு என்னெல்லாம் தெரியாது மேடம். 2 பொண்ணுங்களா?
உங்க கடையில சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா? அதை கொஞ்சம் காட்டுறீங்களா? இதோ காட்டுறேன் மேடம். இந்தாங்க மேடம், இந்த பொண்ணுங்க தான் மேடம். என்னம்மா? என்ன சார் இது 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும்னு பார்த்தோம். இவ்வளவுதானா? சரி கிளம்புறோம். ஓ, இவ்வளவுங்க தானா? அண்ணா, நான் சொல்ற மாதிரி சொல்லி அவங்கள இங்க வர சொல்லுங்க. சரிங்க மேடம். இங்க பாருங்க, உங்க போன் அதிக விலைக்கு வித்திருக்கு. நீங்க என்கிட்ட காசு எக்ஸ்ட்ராவா கேட்டீங்க. என்னால அப்ப உங்களுக்கு கொடுக்க முடியல. இன்னைக்கு நீங்க வாங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் தரேன்னு அவங்க 2 பேரையும் கூப்பிடுங்க. அவங்க உடனே வந்துருவாங்க. என்ன புது நம்பரா இருக்கு? மேடம், நீங்க என்கிட்ட வித்த போன் 15000 ரூபாய்க்கு போயிருக்கு. போன் விற்கிறப்போ நீங்க என்கிட்ட 2000 ரூபாய் ஜாஸ்தியா கேட்டீங்க. நான் எதிர்பார்த்ததை விட உங்க போன் நல்ல விலைக்கு போயிருக்கிறதால நீங்க கேட்ட 2000 ரூபாவை நான் கொடுக்குறேன். இப்போ உடனே வந்தீங்கன்னா நீங்க வாங்கிட்டு போயிடலாம். உடனே வரேன். தேங்க்ஸ்ண்ணா. மேடம், போன் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தாதீங்க. சார் இங்க பணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, பணத்தை கொடுங்க. நாங்க உடனே கிளம்புறோம். நான் அன்னைக்கே கேட்டேன், நீங்க தான் தர மாட்டேன்னு சொன்னீங்க. நல்ல விலைக்கு போகணும்னு நான் அன்னைக்கே சொன்னேன்ல. சார் கொடுங்க சார். ஏன் எதுக்கு இப்படி யோசிக்கிறீங்க? வாங்கிட்டு நாங்க போயிட்டே இருப்போம்ல. எங்க ஜெயிலுக்கா? உங்க போனுன்னு சொல்லி திருட்டு போனை கொண்டு வந்து என்கிட்ட விற்கிறீங்களா? உங்களுக்கு காசு தானே வேணும். அவங்க காசு கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. சார், நாங்கெல்லாம் எதுவும் பண்ணல சார். அது சார், இங்க பாருங்க, ரெட் ஹேண்டடா 2 பேரும் என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. ஒழுங்கா உண்மையை சொன்னா விட்டுருவேன். இல்ல இப்பவே போலீஸுக்கு போன் பண்ணி உங்க 2 பேரையும் உள்ள தள்ளிடுவேன். சார், நாங்கெல்லாம் எதுவும் பண்ணல சார். அந்த குண்டம்மா இருக்குல்ல, அதுதான் இந்த ஐடியாலாம் கொடுத்துச்சு. ஆமா சார், எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்கெல்லாம் தனியா பண்ண மாட்டோம். எங்களுக்கு இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண தெரியாது. சார், நாங்க தான் உண்மையை சொல்லிட்டோமே. எங்களை மாட்டி விட்டுறாதீங்க சார், ப்ளீஸ் சார். மாட்டி விடல. இப்ப அர்ஜுன் சார் வீட்ல என்ன நடந்துட்டு இருக்கு சொல்லிருங்க, நான் உங்களை விட்டுறேன். இனியாவும் பாட்டியும் சேர்ந்துக்கிட்டு ஏகப்பட்ட பிளான் பண்றாங்க. இலக்கியாவை ஆனந்துக்கு கட்டி வைக்க திட்டம் போடுறாங்க. அதோட அன்னைக்கு வீட்ல ஒருத்தனை வர வச்சு உங்க தங்கச்சி மீனாட்சி அசிங்கப்படுத்தினது கூட இனியாவும் பாட்டியும் தான் காரணம்.